ஹலோ ஆல். இது வரைக்கும் நம்ம வந்து கோவக்காயில் வந்து குழம்பு, புளிக்குழம்பு இல்லாட்டி வந்து பொரியல் இந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்து கோவக்காய் வச்சு வேர்க்கடலாம் போட்டு ஒரு கறி பண்ணலாம். எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்கூடயும் அட்டகாசமாக மேட்ச் ஆகும். ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து வேர்க்கடலை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் 1½ ஸ்பூன் வந்து எள், அப்புறம் வந்து 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்து தண்ணியை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். வேர்க்கடலில் வந்து தோலை உரித்து எடுத்து வச்சுருங்க. அடுத்து வந்து அதே பேனில் இல்லாட்டி வேறு பேனில் கொஞ்சம் 2 ஸ்பூன் அதிகமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சு கோவக்காய், அப்புறம் வந்து உப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து நார்மல் மிளகாய்த்தூள் போகிறதுனாலும் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அந்த கோவக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு 1 ஸ்பூன் போட்டுட்டு தக்காளி நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தக்காளி நான் அரைச்சி சேர்க்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக வந்து தக்காளி நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கேன். அது நல்லாயிருக்கும். தக்காளி அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லா கிரேவி வரும். நல்லா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வந்து வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த காய் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி கொதிஞ்சு வரணும். நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த வேர்க்கடலை பொடி இருக்குங்க இல்லையா, நல்லா தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு காரம் தேவையான்னு பார்த்துக்கோங்க. நம்ம மிளகு போட்டிருக்கிறதுனால ஆல்ரெடி காரம் இருக்கும், அதனால் செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக புளி கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் புளி போடலை. அவ்வளோதான், கொத்தமல்லி தழை தூவி இறக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி. நான் வந்து இன்றைக்கி ஜீரா ரைஸோடு சர்வ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம்.